ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் குழலப்பம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம், சீரகம் எடுத்துருக்கோம், தேங்காய் துருவி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் மாவு எடுத்துக்கிறோமா, பச்சரிசி மாவு வறுத்துக்கலாம். ஒரு கப்னா எங்களுக்கு 1/4 கிலோ இருக்கும். மாவு நல்லா வறுத்தாச்சுமா, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா, மாவுக்கு தண்ணி வச்சிடலாம். ஒரு கப்பு மாவு எடுத்தால் 1.5 கப்பு தண்ணி வைக்கலாம். 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் போதும். தண்ணி சூடு இருக்கட்டும். வாங்கம்மா, தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் 1/2 கப்பு. எட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறோமா. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். லேசாக ஒன்றும் அதிகமாக பொடியே பண்ணிக்கலாம். வாங்கம்மா, இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிறேன். தேங்காயும் சீரகம் வெங்காயமும் பொடிசாக பாருங்கள், இந்த மாதிரி உடைக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி கொதிக்குது, தண்ணியில் போட்டுடலாம். வாங்க, இந்த மாதிரி உடச்சிக்கணுமா. சீரகம் தேங்காயெல்லாம், சின்ன வெங்காயம் ஒரு 8 போட்டுக்கிறேன். வாங்கம்மா, தண்ணி கொதிச்சிட்டு தேங்காயெல்லாம் போட்டுடலாம். தண்ணியெலாம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ மாவு போட்டுக்கலாம். வறுத்த மாவை, இது நம்ம வீட்டிலே அரைச்ச மாவுமா. அப்படியே கிண்டிக்கலாம். பாருங்கள், அதுக்கு நல்லா சூட்லேயே கிண்டிக்கிறாங்க அத்தை. அப்படியே கிண்டி நல்ல வாசனை, இந்த சீரகம் தேங்காயெல்லாம் போட்ட வாசனை. நல்லா மாவு கிண்டியாச்சுமா. அப்படியே விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வாங்கம்மா, மாவு இறக்கி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ தாம்பல் தட்டில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாமா. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட வெள்ளை இருக்குது, நல்லா வெள்ளை போட்டுக்கிறேன். ஒரு முட்டை உடச்சி வச்சுக்கிறேன், ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆற வச்சு தான் விடணும். முட்டை எல்லாம் வெந்துடும், வெள்ளையாடும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு சூட்டில் ஊற்றக்கூடாதும்மா. முட்டை ஊற்றிட்டு அதில் சூட்லேயே வெந்துடும், வெள்ளை வெள்ளையாகிடும். கொஞ்சம் மாவு ஆற வச்சு தான் ஊற்றணும். நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசையணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசையணும் மாவை. நல்லா பிசைஞ்சாதான் சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாவை இப்படி உருட்டி எடுத்துக்கணுமா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா இப்போ மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பட்டர் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு சீட் போட்டு அந்த உருண்டையை இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
கையிலே தட்டுறதாவும் தட்டலாம். இது வந்து ஈஸியாக இருக்குது. ப்ரெஸ் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வந்து அழகாக சர்க்கிளாக கிடைக்குது. அதனால கிடைக்குது, லெவலாக கிடைக்குதுமா, ஒரே ஷேப்பாக கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அடிக்கிறது தான் இது குழலப்பம். கோயிலப்பம். இல்லை இந்த பிளாஸ்டிக் பழுப்பு இருந்தால் கூட செய்யலாம். இல்லை நம்ம பூரி கட்டை மாதிரி இருந்தால் மரக்கட்டை அதுலேயும் சில நல்லா இப்படி அமுக்கி விட்டுடுங்க. பாருங்கள் நாங்கள் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அமுக்கி வச்சுருங்க, சூப்பராக ஒட்டிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் எல்லா மாவுலையும் இந்த மாதிரி பண்ணியாச்சு குழலையப்பம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் குழலப்பம் நம்ம எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் அத்தை சூப்பராக போடுறாங்க குழலப்பத்தை. எண்ணெய் காஞ்சப்போ நம்ம சிம்மில் வச்சு தான் போடணும். பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்பவுமே நார்மலாக வந்து மிச்சம் முறுக்கு தரத்து பண்ணல இந்தமாரி குழலப்பமும் செஞ்சு தரலாம். நல்லா சூப்பராக வருது, ஈஸியும் கூட. நம்மளுக்கு அரிசி மாவும் தேங்காயும் சின்ன வெங்காயம் இருந்தால் போதும், சீரகமும் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கம்மா கோயிலப்பம் எப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும். ரொம்ப தீ வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் மீடியம் எண்ணெய் நல்லா காஞ்ச பேர் போட்டுருங்க. போட்டு அப்புறம் மீடியமான தீயில் வச்சு பண்ணுங்க, நல்லா பொறன்னு இருக்கும். பாருங்கம்மா எல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு, எடுத்துடலாம். நல்ல கோல்டன் கலர் அது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு இப்போ சவுண்டு. பாருங்கம்மா சீரகம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி சின்ன வெங்காயம் நல்ல வாசனம்மா, வீடே மணக்குது. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. நல்ல ஸ்நாக்ஸ்மா அது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிட்லாம். மழை காலத்துக்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். ஒரு டீ போட்டு ஒரு காஃபி போட்டுன்னா சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக குழலப்பம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அத்தை செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் குழலப்பம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் நீங்கள் முட்டை வேணான்னா தயிர் போட்டுக்கோம்மா, ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோ. சூப்பராக இருக்குது பாருங்கள். பிரிஞ்சு போகிற போல் இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி தடவிட்டு இப்படி அமுக்கி விட்டுருங்க, ஒட்டிக்கும். ஆனால் நல்லா ஒட்டிக்கும். அப்படி இருந்தால் தேவைன்னா தண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது பாருங்கள். எங்களுக்கு எதுவுமே பிரியல, எப்படி மொறுன்னு எடுத்து பாருங்க. எங்களுக்கு எதுவுமே பிரியல, எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கம்மா எப்படி உடையுது, நல்லா உடையுது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா தரும் ஒரு ஸ்நாக்ஸ்.